ஆட வெக்கத்தை பாரு. டூயட் பாடியாச்சு, சாலாட் எப்போ? நான் அப்பவே சொன்னேன் தனியா ஒரு ஆம்பளை ரூம்ல இருக்கும்போது பாட்டெல்லாம் பாடாதுன்னு. எனக்கு உயிரை விட மானம் தாண்டி முக்கியம். அவர் இப்ப பேசிட்டு போறது மான பிரச்சனை இல்லம்மா, வருமான பிரச்சனை. உனக்கு வயசாயிட்டு போறதுன்னு கவலைப்படுறவரா இருந்தா காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பார். ஆனா உன்னையே நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தோட வருமானம் தன்னை விட்டு போயிட போறதேன்னு அவர் கவலைப்படுறதுனாலதான் இப்படி காலத்தை கடத்தின்னு போயிட்டு இருக்கார். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உத்தமமான புருஷன். ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு உதவாக்குற அப்பா. அவர் பண்ணி வைப்பார்னு காத்துட்டு இருந்தா உனக்கு 60லதான் கல்யாணம் நடக்கும். அதனால நீயே உனக்கு வரன்னு தேடிண்டது நியாயம்தாமா. அம்மா, யாருமா அந்த புள்ள? அம்மா, அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வரும்போது இவனை புருஷனை அடையறதுக்கு எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்காளோன்னு சொன்னியே, அந்த பொண்ணு நான் தான் அம்மா. சாந்தி, வயசுக்கு வந்த பொண்ணு வாசல்ல கூட நிக்க கூடாதுன்னுதான் எல்லா அம்மாவும் சொல்லுவா. ஆனா நான் சொல்றேன், உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா வாசலை தாண்டது கூட தப்பு இல்லை. சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து அப்பா கல்ல விழுந்துரு. அப்புறம் ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். இல்ல இந்த அம்பாள் பாத்துப்பா. பால் நல்ல நேரத்துல வந்து என் வயிற்றுல பாலை வாத்த நான் திறந்து விடுறேன். தேங்க்ஸ். விடியும் வரை காத்துரு. அம்மா பால். இத வந்துட்டேன். குட் மார்னிங். இல்ல நேற்று சாயங்காலம் உங்க அப்பா உன்னை அடிச்சு கூட்டு போனாரா, அதுல இருந்து என்னாச்சு ஏதாச்சும் பயந்துட்டு ராத்திரி போற நான் தூங்கவே இல்லை. அதுக்காக தான் காலைல ஓடி வந்தேன். என்னாச்சு? அது கேட்கறதுக்கு இதுவா நேரம்? அப்பா வந்துருவாரு. அப்பா வரதுக்குள்ள சொல்லு. காயா பழமா? அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லாட்டியும் சுருக்கமா சொல்ல. சுருக்கமா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. கல்யாணத்துக்கு நாள் பார்க்கவா? உங்ககிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கா? இல்ல என்கிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பியான சிச்சுவேஷன்ல 2 பேரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல பறந்துகிட்டே பாடினா நல்லா இருக்கும். பாடலாமா? விளையாடுற நேரமா இது, போங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு ஒண்ணு வந்து மீட் பண்றேன். 3 நாளா? அது என்ன இந்த 3 நாள்? அது வந்து இந்த இது சரி, விடிய காலையில அசிங்கமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார மாதிரியா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரின்னு சொல்லுவேன் நினைச்சேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு இதுவா நேரம்? உங்க அப்பா வந்துருவாரு. வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லனாலும் சுருக்கமா சொல்லல. சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு மெட்ராஸ் ஐயே கண்ணாடியை கழட்டினா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும். மத்தவங்களும் நானும் ஒண்ணா? கழட்டுங்க. இப்படி என்ன அடம் பிடிச்சு நீ கண்ணாடியை கழட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னொரு 3 நாள் நீ அவசப்பட வேண்டியதா போயிடும் கண்ணு வலியில. பரவாயில்ல. குட் மார்னிங். லவ்வா? லவ்வா? முளைச்சு 3 இலை இன்னும் முளைக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த பேச்சு பேசுறானே. எதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இது பார்க்கண்ணா, என் செல்லம்மா, என் ராஜாவா. நீ எத்தனை விளையாட்டு விளையாடுற? அதே மாதிரிதான் நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். இது நீ யார்கிட்டயும் சொல்லனா, நீ டியூஷனுக்கு வரலனாலும் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். ஐயோ, என்
என்னப்பா காத்தால 5 மணிக்கு ஒண்ணுக்கு போயிட்டு வந்து கண்ணெறியுதுன்னு சொன்னேன். எங்க போனேன், யார பார்த்தேன், யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த சொல்லுடா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒட்டிண்டு நான் படுறது பத்தாதுன்னு அப்பப்பா அக்ராஹரத்துல உள்ளவா எல்லாருக்கும் ஒட்டிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கா. சொல்லுடா, யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? எங்க எங்க இருக்கீங்க? சாந்தி, நான் இங்கதான் இருக்கேன். வெளிய வாங்க. வெளியில வர முடியாது, நான் முக்கியமான வேலையா இருக்கேன். தட் இஸ் நைட் லேம்ப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ அந்த ஏணி மேல ஏறி வா. ஐயோ, என்னங்க இது? உனக்காக நான் வாடகைக்கு எடுத்திருக்கும் வசந்த மாளிகையை பார். ஆனால் இன்னும் அலங்கரிக்கப்படவில்லை. அவை அப்படியே இருக்கின்றன. அது சரி, எல்லா பொருளும் ஒன்னொன்னுதான் இருக்கு. கட்டில் மட்டும் ஏன் 4? ஒவ்வொரு ரூம்ல ஒரு கட்டில். ரூம்ல மட்டும் இல்ல, வராண்டாலே ஒரு கட்டில் உண்டு. கட்டில் பாய் சரி, இவ்வளவு சீக்கிரம் ஏன் தொட்டில் வாங்கிருக்கீங்க? தொட்டில் எதுக்கா? உனக்கு அம்மா ஒண்ணும் ஆசையே இல்லையா? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும் சொல்லிட்டேன். குடுத்தன பண்றதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ண நீங்க கல்யாணம் பண்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? திருட்டுத்தனமா பண்ண போற கல்யாணமாச்சே. ஏற்பாடெல்லாம் டபுள் விசில்ல போயிட்டு இருக்கு. வர 15ஆம் தேதி கல்யாணம். நீ எப்படி வரணும், எங்க வரணுங்கிறத நம்ம சூர்யா கிட்ட சொல்லி உங்க அக்ரஹாரத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ண வைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. கல்யாணத்தன்னைக்கு நீங்க கொடுத்த அம்மா புடவை நான் கட்டிட்டு வரேன். எனக்காக நீங்க புதுசா தாலி வாங்காம உங்க அம்மாவோட தாலியை எடுத்துட்டு வரீங்களா? ஓம் த்ருவந்தே ராஜாவர்ணோ த்ருவந்தே யோ பிரகஸ்பதிகே த்ருவந்த இந்திர சாங்கிரணாயாத்ரயாம் த்ருவம் மகாவித்வேதாம் பவதி விக்னோ பவத்ராணாம் பவே யஜாயுஷ்மாம் பவ பிரதுனாம் பவது அத்வே தேவாய நம பிரதுனமா. மாப்பிள்ளை வர சொல்லுங்க. ஏகதாத்ராணாம் பவே. யோ, மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் பார்த்து கூட்டு வாயா. போயா. சரி சரி. மாப்பிள்ளை, இந்த கல்யாணம் நடக்காது. யோ, என்னையா சொல்ற? பின்ன இப்படி வெளியேற்றி பாக்குறீங்க, கீழே விழுந்து செத்து போயிடுவீங்க. அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்குதுங்க? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ஏற்கனவே உனக்கு பல்லு ஒண்ணே தான் இருக்கு. என் சாந்தியை காண நான் தேடிட்டு இருக்கேன். அது சரி, பொண்ணுக்கு சரியான விலாசம் சொல்லி அனுப்பிட்டீங்களா? விலாசம் மட்டும் இல்லையா, வேலைக்கு போகும்போது கையோட கூட்டிட்டு வா. நம்ம சூர்யா வேற அங்க நிக்க வச்சிருக்கேன். கல்யாண மந்திரம் சொல்லி ஆயிடுத்தோ. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்களேன். இல்ல, ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டாருப்பா அவரு. மூர்த்த நேரம் முடிய போறது, பொண்ணை வர சொல்லுங்க. எனக்கு வேற தொண்டை கட்டிட்டு இருக்கு. யோ நாயுடு, விசிறிய குடியா. என்னையா தூங்கிட்டு இருக்க? ஏந்திரியா. ஏய், ஏஞ்சி போங்கடி. என்னடி கல்யாணம் நடக்கல, கடுப்பாயிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடா நானே வந்து ஆட்டம் கழிப்பேன். முதல்ல போய் என் சாந்தியை கூப்பிடா. பொண்ணு வந்தாச்சு. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி. குடியா, அந்த டயலாக் சொல்லு. கெட்டிமானம். மாங்கல்ய தாரணோ சுபமஸ்து சுபம். என்ன குறுக்க கை வைக்கிறீங்க? அண்ணாத்த, முதல் முச்சதான் நீ போடணும். மீதி 2 முச்சை நாங்க முறையில அவங்க போடுவாங்க. கையெடு. அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுங்க. இது ஏன் பொண்டாட்டி. 3 முடிச்சு நான் தான் போடுவேன். ரோஜமான சுமோவதோ தீர்க்கமாயுஹு. பொண்ணு வரலங்கிறதுக்காக மூர்த்தத்தை விட்டுற முடியுமா? இப்ப என்ன பொண்ணு தானே, அழகு சாவித்திரி. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ரம். யோ, தாலியை குடியா. ஆவுனா மந்திரம் சொல்லிட்டு. ஏய், என்னடி? நான் தயாரா இருக்கேன். வயசுக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. அடி செருப்பால போடி பின்னாடி. யோ நாயுடு, என்ன பார்த்தா கிண்டலா போச்சா உனக்கு? அண்ணதா சூர்யா வருது. அண்ணாத்த, என்ன ரொம்ப சூர்யா? நேரமா வெளியிலேயே காத்துக்கின்னு இருந்தேன். சாந்தி வரவே இல்ல. ஊட்டாண்டு போய் விசாரிச்சா வழக்கம் போல அது வேலைக்கு போயிடுச்சா? என்னது, வேலைக்கு போயிட்டாளா? மாலையா? தாலியே ரெடியா இருக்கு. பொண்ணை தேடிதான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு பில் போடுங்க.
என்ன சாந்தி இன்னும் இங்க இருக்க? அங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சாந்தி. முதலாளி லீவ் கொடுக்க மாட்டேங்கிறானா? நான் கேட்டுமா அவன? இல்ல முகூர்த்த நாள் முடிய போகுது. இந்த தாலிலாம் ரெடி எடுத்து வந்திருக்கேன். சீக்கிரமா வா சாந்தி. இந்த கல்யாணத்துக்கு எங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ வீட்டுல சம்மதிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தானே திருட்டுத்தனமா கோயில்ல கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு செஞ்சோம். திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்குவாரு. எல்லா அப்பனும் அப்படிதான் சொல்லுவான். எவனும் அந்த மாதிரி செய்யவே மாட்டான். நான் எத்தனையோ மோசமான அப்பெல்லாம் பாத்திருக்கேன். கல்யாணம் ஆகும்போது கலாட்டா பண்ணுவாங்க, கர்ப்பமான அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இதுதான் இந்த காதல் கல்யாணத்துக்கு இலக்கணம் சாந்தி. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. வேற ஒரு பொண்ணை பார்த்தா? ப்ளீஸ் சாந்தி, இன்னொரு தடவை விளையாட்டு கூட அந்த மாதிரி சொல்லாத சாந்தி. விளையாட்டுக்கு இல்ல, உண்மையா தான் சொல்றேன். இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது. நான் என் மனசை மாத்திக்கிட்டேன், நீங்களும் உங்க மனசை மாத்திக்கங்க. மனசை மாத்திக்கிறதா? மனசு என்ன சட்டையா சாந்தி? நினைச்ச நேரம் மாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரமா பேசாத சாந்தி. ஏன் இப்படி கத்துறீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டுமே, நானே அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு நியாயம் கேட்கறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு பாருங்க சார். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு செஞ்சோம் சார். அப்கோர்ஸ் நாங்க 2 பேரும் இந்த ஜாதி பதம் மேதெல்லாம் கடந்து திட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு செஞ்சு பாருங்க தாலியெல்லாம் வாங்கி வச்சுட்டு கோயில ரெடியா காத்திருக்கமா. இந்த நேரம் பார்த்தா வர மாட்டேங்கிறாமா. கேட்டா அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறா, சுப்பம் ஒத்துக்க மாட்டேங்கிறா, போய் சொல்றாமா. தப்பு தானே நீங்க சொல்லுவீங்க, தப்புன்னு சொல்லுவீங்க, நல்லா தெரியும் சார். இந்த பாரு சாந்தி, அவங்க நானே இசங்க சாந்தி, அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க சாந்தி. அவங்களே வந்து அச்சத்தை போட்டு நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சாந்தி. ப்ளீஸ் சாந்தி. இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல, வெளியே போங்க. என்னடி சொன்ன? இதுக்கு மேல எனக்கு மரியாதை இல்ல, வெளியில போங்களா? எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுற நீ, நான் கோவப்படும்படியா நீ பேசினதுனாலதான் நான் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு அடிச்சிட்டேன் சாந்தி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு சாந்தி. என்ன தகராறுலாம் ஒண்ணும் இல்ல சார், எங்க சொந்த பிரச்சனை சார். ஏமா இந்த ஆள் உங்களுக்கு வேண்டியவரா? இல்ல